ஹலோ, வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூனிட் 3 ல உள்ள போயம், அதாவது ஐ எம் எவ்ரி உமன் தான் பார்க்க போறோம். இது ஒரு மெமரி போயம். இந்த போயத்தை எழுதினவங்க யார் பார்த்தீங்கன்னா, ராக்கி நரியானி ஷிவ்கே. திஸ் போயம் டாக்ஸ் அபவுட் த மல்டி நேச்சர் ஆஃப் உமன். ஒரு உமனுக்கு வந்து நிறைய முகங்கள் இருக்கிறத வந்து மல்டி ஃபேஸ்டட். அவங்களுக்கு ஒரு மதரா இருக்கலாம், இல்ல டீச்சரா இருக்கலாம், அப்படி நிறைய முகங்கள் இருக்குது. அத பத்தி தான் இந்த போயம் பேசுது. டுடேஸ் உமன் ஆர் எம்பவர்ட், பிரேவ் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் ரெசல்யூட். இப்போ உள்ள உமன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பிரேவா இருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல போனாலும் அந்த ஆணுக்கு சார்ந்த ஆணுக்கு கம்பேரிசன் ஆட்டு ஒரு பெண்ணும் இருக்காங்க. அந்த மாதிரி நெறைய துறைகள்ல அவங்க வேலை செய்றாங்க அப்படி சொல்றாங்க. தே ஆர் ஆல்வேஸ் ரெடி டூ டேக் அப் நியூ வெஞ்சர்ஸ். அதாவது எந்த இடத்துலனாலும், எந்த சவால்னாலும் ஏத்துக்கொள்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. தே ஆர் பெர்சிஸ்டன்ட் அண்ட் ஒர்க் டயர்லெஸ்லி டு ப்ரூவ் தட் தே ஆர் கேப்பபிள் வாட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப். அவங்களுக்கு என்ன சாதிக்க முடியும்? அவங்க வந்து ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றாங்க. டயர்டாயி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றாங்க. அவங்களால என்ன முடியும்? அத வந்து சாதிச்சு காணிக்கிறாங்க. வுமன் ஹேவ் டு பி ட்ரீட்டட் ரெஸ்பெக்டிவ்லி ஃபார் த குரோத் ஆஃப் நேஷன். ஒரு நாடு வளரணும்னா, அந்த இடத்துல வந்து வுமன வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. woman is a beauty innate, a symbol of power and strength. She puts her life at stake. She is real. She is not fake. A woman is a beauty innate, inborn and natural. பிறக்கச்சுலயே உமன் எல்லாரும் வந்து அவங்க மனசளவோட அவங்க அழகானவங்க தான் சொல்றாங்க. சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன பார்த்தீங்கன்னா மெட்டஃபோர். அவங்க வந்து ஒரு தைரியசாலியானது, அவங்களுக்கு சக்தி இருக்குது. அவங்க அந்த சக்தி வச்சு எதுனாலும் சாதிக்க முடியும்னு சொல்றாங்க. ஷீ புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக்னா ரிஸ்க்னிட்டு அர்த்தம். இதுல வந்து அ என்னன்னா, அவங்க வந்து உயிர தியாகம் பண்ண கூட அவங்க தயாரா இருக்காங்க. ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக். அவங்க வந்து உண்மையானவங்க. அவங்க வந்து பொய்யானவங்க கிடையாது. பொய்யாட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்க. உண்மையாட்டு தான் எல்லாத்தையும் செய்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. "தி சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டூ சீ இன் ஸ்ப்ரிங்." இல்ல சம்மர்னா ஹாட் டைம், ஸ்ப்ரிங்னா குட் டைம். இதுல வரக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன பார்த்தீங்கன்னா மெட்டஃபோர். அப்போ அவங்க வந்து அ என்னன்னா, அ அவங்க வந்து குட் டைம்ல ஹார்ட் டைம் ஆஃப் லைஃப் அவங்க என்னெல்லாம் துயரங்கள் எல்லாம் சந்திக்க ரெடியா இருக்காங்க சொல்றாங்க. ஷி சேஸ் ஸ்ப்ரிங் வில் கம் அகெயின் மை டியர். அப்போ வந்து மறுபடியும் நல்ல விஷயங்கள் வந்து மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. லெட் மீ கேர் ஃபார் த ஒன்ஸ் ஹூ ஆர் நியர். பக்கத்துல உள்ளவங்கள அவங்க வந்து நல்லா கேர் பண்றாங்க. ஷி இஸ் த வுமன் ஷி ஹாஸ் நோ ஃபியர். அவங்களுக்கு எப்பவுமே தைரியமா இருக்கு. ஆனா பயம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ராங் இஸ் ஷி இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப். அவங்க நம்பிக்கையில வந்து அந்த அளவு நம்பிக்கை வச்சு முழு மனதோட அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் செய்றாங்கன்னு சொல்றாங்க. பெர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ டூ எவ்ரிதிங். இல்ல பெர்சிஸ்டன்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன். இதுக்கு வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னா மெட்டஃபோர். அப்போ வந்து அவங்க வந்து என்னெல்லாம் வழிகள் இருக்கோ அதெல்லாம் சாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ அதெல்லாம் வந்து இது பண்ணணும், கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சேஸ் ஷி டிஸ்பிளைட் த ஷைஸ் அண்ட் groans அண்ட் moans. அப்படின்னா சைஸ்னா எக்ஸ்பிரஸிங் ஃபீலிங் ஆர் எக்ஸ்பிரஸிங் ஃபீலிங், க்ரோன்னா கம்ப்ளைண்ட் இட் அர்த்தம், மூன்னா கிரீஸ். அப்போ அவங்க வந்து அவங்க ஃபீலிங் வந்து உண்மையாட்டு எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அவங்க வந்து கம்ப்ளைண்ட் என்ன வேணா இருக்கட்டும், ஆனா அவங்க ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படி சொல்றாங்க. ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த், ஃபர்ம் இன் ஹர் பிலீஃப். அப்போ வந்து அவங்க வந்து ஃபெய்த்ல அவங்க நம்பிக்கையில உறுதியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஷீ இஸ் எ லயனஸ், டோன்ட் மெஸ் வித் ஹர். இந்த இடத்துல வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா மெட்டஃபோர் நீட் வந்து அவங்க ஒரு சிங்கப்பெண் மாதிரி அவங்க கிட்ட வாலாட்டாதீங்க அப்படி சொல்றாங்க. ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் அ பிராங்க்ஸ்டர். பிராங்க்ஸ்டர்னா மிஸ்சீவியஸ் பர்சன். இப்போ நீங்க ஏதாவது ஒரு மிஸ்சீவியஸ் பர்சனா இருந்தாங்க, அவங்க வாழ்க்கையில தடைகளை கொண்டு வந்தீங்கன்னா அவங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படி சொல்றாங்க. டோன்ட் எவர் ட்ரை டு சா ஹர் ப்ரைட். ப்ரைட் சானா ஒரு டூல். ஹர் ப்ரைட் ஹர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் அவங்களோட ப்ரைடையும் உடைக்க நினைக்காதீங்க. ஷீ நோஸ் ஹவ் டு சா யூ ஸோ பீவர். அவங்க எப்படி உங்களை வந்து மாட்ட வைக்கணும், எப்படி உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஷீ இஸ் டுடேஸ் உமன் டியர், லவ் ஹர், ரெஸ்பெக்ட் ஹர், கீப் ஹர் நியர். இல்ல இந்த லைனுக்கு வந்து ஷீ இஸ் டுடேஸ் உமன் டியருக்கு வந்து ரிப்பீட்டேஷன்
ரிப்பிட்டேஷன் வரும். ஏன்னா 2 தடவ 2 டேஸ் உமன், 2 டேஸ் உமன் வருதா, அதனால அது ஒரு ரிப்பிட்டேஷன். லவ் ஹர், ரெஸ்பெக்ட் ஹர் அண்ட் கீப் ஹர் நியர். அவங்க வந்து இந்த காலத்துல உள்ள பெண்ணு. அதனால அவங்கள வந்து ஆம் அ நேசிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்கள வந்து எப்பவுமே நம்ம கூடயே வச்சுக்கணும்னு சொல்றாங்க. வாங்க நம்ம இப்ப ஆதர பத்தி பார்க்கலாம். போயட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராக்கி நரியானி ஷிர்கே இஸ் அன் அகாடமிஷியன். அவங்க ஒரு அகாடமிஷியன் வித் பேஷன் ஃபார் அவங்களோட பேஷன் என்னன்னா, போயம்ஸ் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய போயம்ஸ் வந்து எழுதுவாங்க. அவங்க வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் வித் பேச்சுலர் டிகிரி இன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க் யூ. மிச்சத்த நம்ம அடுத்த இதுல செஷன்ல பார்க்கலாம்.